ஹலோ! நான் வந்து சூப்பரா ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசை மாவு ரெசிபி வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஷேர் பண்ண போறேன். இது வந்து வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க தாராளமா சாப்பிடலாம். புரோட்டீன் ரிச்சான ஒரு தோசை மாவு. புரோட்டீன், ஃபைபர் எல்லாமே இருக்கும் இதுல. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 1 கப் வந்து கம்பு இருக்கும் இல்லையா? பெர்ல் மில்லட். அது அப்புறம் 1/2 கப் உளுந்து, 1 கப் வந்து இட்லி ரைஸ் ஊற வச்சிருக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மொள கட்டின பருப்பு, பாசி பருப்பு, அப்புறம் கொள்ளு. இது 2த்தையும் ஊற வச்சு வந்து நல்லா வந்து மொள கட்டி வச்சிருக்கேன். ஸ்ப்ரவுட்டட் கொள்ளு, அப்புறம் வந்து பாசி பருப்பு. இது ஸோ இதோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு 3/4 கப், அது ஒரு 3/4 கப். கொள்ளு 3/4 கப், அதுக்கப்புறம் வந்து பாசி பருப்பு 3/4 கப் மாரி போட்டு ஊற வச்சு, அதுக்கப்புறம் மொள கட்டினது. ஸோ தேவையான பொருட்கள் ஆஹா கிரைண்டர். திருப்பிட்டாங்கய்யா திருப்பிட்டாங்களே. என்னடா கிரைண்டர் இவ்ளோ கொடுமையா இருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. இது ஆல்ரெடி மாவு ஆட்டிட்டு, இந்த மாவு அரைக்கிறதுக்காக வந்து இத வாஷ் பண்ணாம அப்படியே விட்டதுனால தான் அப்படி இருக்கு. அரிசி, கம்பு, உளுந்து இந்த மிக்ஸ வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். இத ஃபுல்லாவே அப்படியே நான் போட்டுறேன். இப்ப கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து மைய அரைச்சிட்டு, இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்து வந்து ஓவர் நைட் வந்து ஃபெர்மெண்ட் பண்றதுக்கு விட்டுறலாம். மறுநாள் காலையில எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சூப்பரா புளிச்சு வந்திருக்கும். இப்போ வழக்கமா நம்ம தோசை சுடுவோம் இல்லையா? அதே மாதிரி வந்து நல்லா மெலிசா முறுக்கலா வந்து ஒரு தோசை போட்டுக்கலாம். எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காதுங்க. நார்மலா தோசை சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி தான் இருக்கும். செம்ம டேஸ்டியா இருக்கும். இதுக்கு காம்பினேஷனுக்கு எந்த மாதிரியான சட்னி வேணும்னாலும் வந்துட்டு சூப்பரா இருக்குங்க. இதுல ஒரு குட்டி ட்விஸ்ட் ஒண்ணு பண்ணேன். இதுலயே பணியாரம் ட்ரை பண்ணி பார்த்தேனா, கொஞ்சமா வந்து கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை வந்து வதக்கிட்டு மாவுல கலந்து மிக்ஸ் பண்ணி வந்து அப்படியே நம்ம வழக்கமா பணியாரம் சுடுற மாதிரி வந்து சுட்டேன். அட நம்புங்க, சூப்பர் டூப்பர் டேஸ்ட்டா இருந்ததுங்க. எந்த டிஃப்ரென்ஸும் இல்ல. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.